பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். தாமிரபரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன், திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள். இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் உழைப்பவர்கள்தான். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் 550D கம்பிகள். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்த நம்முடைய கருத்து கணிப்பு முடிவுகளை நாம் இன்று வெளியிட இருக்கிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸு, ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஃபேக்ட்ஸு, அந்த கொஞ்சம் ஷாக்கிங்கான ஃபேக்ட்ஸ் கூட நம்மகிட்ட வந்திருக்குது. அது வந்து எவ்வளோ தூரம் உண்மையாகுது அப்படிங்கிறது வந்து உங்களை போலவே நானும் ரொம்ப ஆர்வலாக காத்துட்ருக்கேன். எங்களுடைய அண்ணன் சீமான் அடிக்கடி சொல்வது போல் இது வந்து ஒரு முயற்சி, இது வந்து தப்பாக போச்சுன்னா எங்களுக்கு ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி வந்து நம்ம வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். பட் அஃப்கோர்ஸ் பை காட்ஸ் கிரேஸ் 2014 நம்ம வந்து முதல் முறையாக அந்த கருத்து கணிப்பில் இறங்குனது இன்றைக்கு வரைக்கும் அது தப்பானதே இல்லை. நம்ம வந்து 99% ஹிட் அடித்து நம்ம வந்து அதோடைய ஸ்ட்ரைக் ரேட் அப்படி தான் நம்ம வச்சுருந்துருக்கோம். ரொம்ப சரியாக தான் சொல்லியிருந்துருக்கிறோம். 2014 37 சீட்டுக்கு மேலே அதிமுக ஜெயிக்க போகுது அப்படிங்கிறதையும், 2016 திரும்பவும் அதிமுக ஆட்சி அமைய போகுதுங்கிறதையும் நாம் மட்டும்தான் சொன்னோம். ஸோ அதனால தான் கூடுதலாக கவனிக்க ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு நம்ம 19, 21 எல்லா நம்முடைய சாணக்கியா வந்த பிறகும் கூட நம்முடைய கருத்து கணிப்புகள் வந்து தொடர்ந்து வந்துட்டு நம்ம வந்து கடந்த முறையே நம்ம சொன்ன அது மாதிரி ஒரு கடுமையான அதிமுக கூட்டணி வந்து நிற்கும் அண்டு திமுக ஆட்சிக்கு வருவாங்க 2021 நம்முடைய ஆண்டு விழாக்கள்னு சொல்லியிருந்தோம். நம்முடைய கருத்து கணிப்பு முடிவில் அட்வான்டேஜ் டிஎம்கேங்கிற வார்த்தையை நம்ம கருத்து கணிப்பு எங்கேயுமே மாற்றலை. ஸோ அந்தளவுக்கு நம்ம சரியாக தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். மக்களுடைய எண்ணத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்க பார்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த முறை நம்ம வந்து மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலைமையில் நம்ம வந்து ஏப்ரல் 19 வெள்ளிக்கிழமை நீங்கள்லாம் வாக்களிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் நிலைமையில் இந்த எண்ண ஓட்டம், உங்களுடைய எண்ண ஓட்டம் மைண்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு மைண்ட் ரீடிங்காக நம்ம மூடு மேப்பிங்காக நம்ம ட்ரை பண்ணோம். அதில் நம்ம பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், நம்முடைய சாணக்கியாவுடைய குழுமம் ப்ளஸ் நம்ம வந்து பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசமுடைய பிள்ளைங்க ப்ளஸ் வந்து பியூர் பாலிடிக்ஸ் பசங்க அப்படின்னு எல்லாருமே நம்ம கூட அசோசியேட்டாக இருக்கக்கூடியவங்க நம்முடைய ஓன் டீமோட வேறு ஏதோ ஒரு நிறுவனத்தோட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து இந்தியா டுடேலேருந்து, டைம்ஸ் நவ்லேருந்து, ரிப்பப்ளிக்லேருந்து, தந்தி டிவிலேருந்து எல்லா நிறுவனங்களுமே பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு நிறுவனத்தோடு இணைந்து இவங்க வந்து ஃபண்ட் பண்ணுவாங்க, அவங்க அதை கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படி இருக்கும். பட் நாம் வந்து சாணக்கிய ஆரம்பித்த நாள்லேருந்து 2019, 21 ப்ளஸ் இப்போ 2024 எல்லாத்துலேயுமே நம்ம உள்ளாட்சி தேர்தல் உட்பட எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நாம் நம்முடைய சொந்த டீமை வச்சு மட்டும் தான் நம்ம பண்ணுறோம். அது வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு செஃபாலஜி டீமோடு நம்ம வந்து பண்ணுறோம். அதை முழுக்க நாம் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ அது வந்து 99% சரியாக இருந்ததுங்கிறது இறைவனோட கருணை, ப்ளஸ் வந்து உங்களோட நம்ம இணைஞ்சு இருக்கிறோம் அப்படிங்கிறதுடைய வெளிப்பாடு. ஸோ இந்த முறை நமக்கு வந்து என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிற பார்க்க போகிறோம். நம்ம வந்து இந்த முறை நம்ம வந்து வழக்கம் போல் சீட்டுகளில் யார் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல போகிறதில்ல. நம்ம ஓவராலாக பர்சன்டேஜ் வந்து யார் யாருக்கு எவ்வளோ வரப்போகுதுங்கிற பார்க்குறோம். மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்குங்கிறது வந்து திமுகவுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, அதிமுக செயல்பாடு எப்படி இருக்குது, அண்ணாமலை அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்கான ஒரு பர்சன்டேஜ் வந்து நம்ம மக்கள் எப்படி போட்டுக்கான்னு பார்க்குறோம். கிருஷ்ணகிரியில் யார் ஜெயிப்பா, தருமபுரியில் யார் ஜெயிப்பா, கோயம்புத்தூரில் யார் ஜெயிப்பாங்கிறது வந்து இந்த சர்வேயில் நம்ம வந்து அதை எடுத்து அதை அப்படி நம்ம எஸ்டாலிஷ் பண்ணல. அந்த எல்லா ஊர்லேயுமே பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பண்ணது எல்லா ஊர்லேயும் இருந்தாலும் நம்ம வந்து தொகுதிகள் வாரியான கணிப்பாக இல்லாமல் நம்ம வந்து ஒட்டுமொத்தமான ஓவராலாக பப்ளிக்குடைய மூடு எப்படி இருக்கிற பார்க்குறோம். அது சீட்டாக கன்வெர்ட் ஆகும்போது எப்படிங்கிறது நம்ம வந்து அதையும் நம்ம பார்க்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். ஸோ ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து எவ்வளோ பேரை பார்த்தோம் நம்முடைய சாம்பிள் சைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகம் புதுவையில் ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 6442 வாக்காளர்கள், நம்ம ஆண்கள் பெண்கள் மூன்றாம் பாலினத்தவர் எல்லாருமே 18 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க முதல் முறை வாக்காளர்கள் உட்பட அத்தனை பேரும் பார்த்துருக்கோம். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் நம்ம வந்து புதுவை சேர்த்து 23 தொகுதிகளை நம்ம வந்து 23 மக்களவை தொகுதிகளில் வேறு தொகுதிகளை நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நம்ம சில இடங்களில் நம்ம வந்து தெரிஞ்சே சில தொகுதியில் நம்ம மீட் பண்ணியிருக்கோம். சில இடங்களில் நம்ம வந்து இங்கே இருந்தாலே அது வந்து ரிப்ளிகேட் பண்ணுவோம் அங்கேயும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். உங்களுக்கு வந்து நிறைய இடங்கள் இப்போ கிருஷ்ணகிரி, தருமபுரி,
அண்டு காஞ்சிபுரம், ஆரணி, இந்த மாதிரி திருவண்ணாமலை, வேலூர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தொகுதிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ரிப்ளிகேட் பண்ணக்கூடிய இடங்கள். ஸோ அந்த மாதிரி இடங்களில் ஒன்று செலக்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்துட்டு ஒரு ஒட்டுமொத்தமாக 40 தொகுதியில் 23 தொகுதியில் நம்ம பார்த்துருக்கோம். 6442 சாம்பிள்கள் பார்த்துருக்கோம். எந்தெந்த தொகுதியில் பார்த்தோங்கிற நம்ம சொல்லிடுவோம். நம்ம வந்து நம்முடைய மக்கள் வந்து எங்கெங்கே போனாங்க அப்படிங்கும்போது மத்திய சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, மதுரை, நாகப்பட்டினம், நீலகிரி, வட சென்னை, பொள்ளாச்சி, புதுச்சேரி, ராமநாதபுரம், சிவகங்கை, தென் சென்னை, தஞ்சாவூர், தென்காசி, திருப்பூர், திருவள்ளூர், திருநெல்வேலி, திருச்சி, வேலூர் மற்றும் விழுப்புரம் அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமாக அந்த 23 தொகுதியில் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ஸோ நேரடியாக கேள்விகள் என்ன, அதற்கான மக்களுடைய பதில் என்ன, அது எத்தனை விழுக்காடு யார் வாங்கியிருக்காங்கிற பார்ப்போம். அடுத்த நம்ம வந்து கேட்ட கேள்வி, மக்கள்கிட்ட கேட்ட முதல் கேள்வி என்னங்கிற பார்க்கலாம். திமுக அரசுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா 3 வருஷம் முழுசாக முடிச்சிருக்கிறாங்க. 2021 மே மாதம் ஆட்சிக்கு வந்த இது இப்போ இந்த ஏப்ரல் மாதம் தேர்தலை சந்திக்கிறாங்க. ஸோ இந்த திமுக அரசு செயல்பாடு எப்படி இருக்கும்போது மக்கள்கிட்ட கேட்டபோது அவங்கள 23% பேர் திமுக அரசோட செயல்பாடு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க 23% பேர். அடுத்ததாக இல்லைங்க இது பரவாயில்ல, அது வந்து நம்ம சூப்பர்னு சொல்ல முடியாது, சுமார்னு சொல்ல முடியாங்க, பரவாயில்லங்க மிட்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 38% மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா இல்லைங்க மோசம் அப்படின்னு சொல்லிட்டு 1% கூட வந்து 39% மக்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ 39% வந்து திமுக அரசோட செயல்பாடு மோசமாக இருக்குங்கிற கருத்தையும், 38% பேர் பரவாயில்லைங்க இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை, 23% பேர் திமுகவுடைய அரசாங்கம் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்தா நம்ம கேட்ட கேள்வி, தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினோட செயல்பாடு எப்படி இருக்குது. நம்ம ஏற்கனவே பல முறை சொன்னதை நீங்கள் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திமுகவுடைய செயல்பாடு அண்டு தமிழக முதலமைச்சரோட செயல்பாடு, பாஜகவுடைய செயல்பாடு அண்டு பாரத பிரதமருடைய செயல்பாடு, இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த டிஃபரன்ஸ் பார்க்கும் மூலமா அவங்க வந்து கன்சிஸ்டண்டாக அந்த ஆன்சரை சொல்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதன் மூலமாக அடுத்து பார்த்துருக்கோம் முதல்வர் ஸ்டாலினுடைய செயல்பாடு அப்படிங்கும்போது அதற்கு வந்து சூப்பர் அப்படின்னு போன முறை திமுக அரசோட செயல்பாடு சொன்னவங்க கூட 1% கூட 24% மக்கள் வந்து முதல்வர் ஸ்டாலினோட செயல்பாடு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவருடைய செயல்பாடு பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லி ஒரு 35% மக்கள் சொல்லியிருக்காங்க. அவருடைய செயல்பாடு மோசம் அப்படின்னு 41% மக்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ மோசம் அப்படிங்கிற எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது. இந்த ஆன்டி இன்கம்பன்சி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஆன்டி இன்கம்பன்சியோட ரிஃப்ளெக்ஷன் நீங்கள் பார்க்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே ஒரு 2 நாள் முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டு தான் நம்ம வந்து திருப்பி அனுப்பப்படும் திமுக எம்பிக்கள் அப்போ கீழே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு எண்ணம் வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஸ்ட்ராங்காக எமர்ஜ் ஆகுது அப்படிங்கிற பார்க்குறோம். அப்போ வந்து அதுக்கு தமிழக முதலமைச்சர் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், அங்கே வந்து கீழே இருக்கக்கூடிய செயல்பாடுகள் சரியில்லாத வந்து தமிழக முதலமைச்சரை சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அங்கே இருக்கிற பார்க்குறோம். மோசம் அப்படின்னு 41% பேர், பரவாயில்லை அப்படின்னு 35% பேர், திமுக தமிழக முதலமைச்சர் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவருடைய செயல்பாடு சூப்பர் அப்படின்னு 24% மக்கள் சொல்லியிருக்க நம்ம பார்க்குறோம். அடுத்த நம்ம எழுப்பக்கூடிய கேள்வி, அதிமுக செயல்பாடு எப்படி இருக்குது. பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக நம்ம வந்து பாஜகவுடைய கூட்டணியிலிருந்து வெளியே வந்த பிறகு இன்னைக்கு தானாக ஒரு கூட்டணி அமைத்த பிறகு இந்த 3 வருஷத்தில் நம்ம வந்து ஏற்கனவே பார்க்குறோம். இந்த 3 வருஷத்துலேயே வந்து திரு ஓ பன்னீர்செல்வம் கூட இருந்தார், அதற்கப்புறம் அவர் நீக்கப்பட்டார், அதற்கப்புறம் பாஜக கூட்டணி இருந்துச்சு, அப்புறம் பாஜக கூட்டணி அதிமுக வெளியேறிச்சு, இப்போ வந்து திரு தேமுதிகவோட திருமதி பிரேமலதா விஜயகாந்தோட கூட்டணி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு ஏடிஎம்கேவை ஓவரால் எப்படி பார்க்குறான்னு பார்த்தபோது மக்கள்கிட்ட கேட்டோம் அதிமுகவோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு. அப்போ சொன்னது வந்து சூப்பராக இருக்கு அப்படின்னு 17% மக்கள் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப லீஸ்ட்டாக ஒரு பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க. 17% மக்கள் வந்து அதிமுக செயல்பாடு சூப்பர்னு சொல்லியிருக்காங்க பாசிட்டிவா. அப்புறம் பரவாயில்லைங்க 2 பக்கம் முடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதோட அதிகமாக பார்த்தீங்கன்னா மோசம் அப்படிங்கிற 36% பேர் இருக்கிறாங்க. இது வந்து ஒரு செகண்ட் பண்ண அப்படிங்கிற டபுள் இங்கே 17 அப்படிங்கிற டபுளாக கொண்டு வந்து பார்க்கலாம். சூப்பருங்கிறவங்க 17% பேர், மோசம்ங்கிறவங்க வந்து 36% பேர், பரவாயில்லைங்க 2 பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 47% பேர். இதுதான் அதிகமாக இருக்கு. நம்ம வந்து இன்னும் முடிவு எடுக்க முடியலைங்க. அவங்க வந்து ஸோ எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்ப்போம். அவர் வந்து நிறைய ஆக்ஷன் செஞ்சுட்டே வர்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி, அதெல்லாம் சரியா இல்லையான்னு தெரியல, நம்ம வந்து யோசிச்சு தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு 47% மக்கள் சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். மோசம்னு 36% மக்கள், சூப்பர்னு 17% மக்கள். ஸோ அடுத்த இன்னொரு முக்கியமான கேள்வி நீங்கள் தான் ஆவோட எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி பார்க்குறோம். திரு அண்ணாமலையோடைய செயல்பாடு எப்படி இருக்குது. பாஜகவுடைய மாநில தலைவராக திரு அண்ணாமலை வந்த பிறகு தமிழ்நாட்டில் பாஜக அப்படியே பயங்கரமான ஒரு எழுச்சியை சந்திச்சு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் வந்து ஒரு வைப்ரேஷன் வந்து முழுக்க இருக்கிற பார்க்கணும், ஒரு வேவ் இருக்கிற பார்க்கணும். இன்றைக்கே நான் வந்து எங்கே போய் வெளியில் நின்று ஒரு டீ குடிக்க போனால் கூட மக்கள் வந்து உடனே கேட்கக்கூடிய கேள்வி திமுகவில் ஜெயிக்கும், அதிமுகவில் ஜெயிக்கும், பாஜகவில் ஜெயிக்கும்லாம் கிடையாது. அவங்க கேட்குறது கோயம்புத்தூரில் யார் ஜெயிப்பா, அண்ணாமலை ஜெயிச்சிருவாரா. இந்த கேள்வியை தான் வேறு விதமாக மாற்றி வச்சிருக்காங்க. அப்படி ஒரு $1 மில்லியன் கேள்விகளுக்கான சொந்தக்காரராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவருடைய செயல்பாடு எப்படி நம்ம மக்கள்கிட்ட கேட்டிருந்தோம். அதுக்கு மக்கள் சொன்ன பதில் அவருடைய செயல்பாடு வந்து மோசமாக இருக்குதுங்க, அவரெல்லாம் ஒன்றும் உருப்படி இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே குறைவா 26% பேர். நீங்கள் அதிமுக செயல்பாடையும் திமுகவுடைய செயல்பாடையும் தமிழக முதலமைச்சர் செயல்பாடையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மோசம் அப்படிங்கிறது உள்ளே குறைவான நம்பரில் வந்து 26% பேர் சொல்லியிருக்கிறாங்க. பரவாயில்லைங்க அப்படின்னு 36% பேர், 10% மக்கள் கூடுதலாக பரவாயில்லைங்க அது வந்து ஓடிட்டு இருக்கு, ஏதோ வர சின்ன பிள்ளைங்க நல்லா கஷ்டப்பட்டு உழைக்கிறாருங்க அது பார்ப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிட்வேல வந்து ஒரு 36% மக்கள் சொல்லியிருக்காங்க. சூப்பர் அப்படின்னு 38% மக்கள். நம்ம வந்து 2 பெருங்கட்சிகளை விட நம்ம பாஜகவுடைய மாநிலத்தில் அண்ணாமலை அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 38% மக்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கக்கூடிய கமெண்ட் வந்து அதிகமாக இருக்குது. பாசிட்டிவ் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ், அதற்கப்புறம் செகண்ட் பிளேஸ் ஒரு 2% டிஃபரன்ஸில் அது வந்து பரவாயில்லைங்கிறது தான். நம்ம வி ஹேவ் டு திங்க் அபவுட் த லெட் மீ சி அப்படின்னு ஒரு கணக்கில் 36%, மோசம்னு 26%, அப்படியே இந்த ரிவர்ஸில் இருக்க பார்க்குறோம். ஸோ சூப்பர் அப்படிங்கிறது அதிகமான
எண்ணிக்கையில் வந்துக்கூடிய பார்க்குறோம். 38% மக்கள் பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை செயல்பாடு சூப்பர் அப்படிங்கிற கமெண்ட்டை சொல்லியிருக்காங்க. அடுத்தா நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமான கேள்வி, அதிமுக பாஜக கூட்டணி இதில் எது வந்து வலுவான கூட்டணி அமைஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே 2 பேரும் ஒன்றா இருந்தபோது ஒரு வலுவான கூட்டணியாக தான் இருந்தது. அது வந்து சாதாரணமாக இருந்தால் கூட அன்னைக்கு இருந்த தேதியிலே வந்து 15 சீட்டாவது குறைஞ்சபட்சம் எடுத்துருவாங்கங்கிற நம்பிக்கை வந்து நாமளே பல இடங்களில் சொல்லியிருந்தோம். பட் வந்து கதம் முடிஞ்சு போச்சு. கூட்டணிலாம் பிரிஞ்சு அவங்க ஆளுக்கு ஒரு கூட்டணி அமைச்சு அவங்க வேட்பாளர் வச்சு தொகுதி பிரிச்சு எல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு வாக்குப்பதிவுக்கான அந்த இறுதி கட்டத்தில் போய் நிற்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல மக்கள்கிட்ட வந்து நம்ம போய் கேட்டோம். வந்து இந்த கருத்து கணிப்பு நடத்தின வந்து ஒரு ஏப்ரல் மாத இந்த பகுதியில் ஏப்ரல் மாதம் ஆரம்பித்ததுக்கு பிறகு தான். ஸோ கூட்டணி தொகுதி வேட்பாளர் எல்லாமே வந்து 99% வந்து ஃபிக்ஸ் முடிஞ்சு போய் கேம்பெயின் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் தான் நம்ம கேட்டோம். ஸோ ஃபைனலான ஒரு ஸ்டேஜில் கேட்டபோது மக்களுடைய மூட நம்மளால் இன்னும் ஈஸியாக கேப்சர் பண்ண முடிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி எது வலுவான அணின்னு மக்கள்கிட்ட கேட்டோம். அதற்கு மக்கள் சொன்ன பதில் என்னங்க பார்க்கலாம். எது வலுவான கூட்டணி? 45% மக்கள் வந்து அதிமுக கூட்டணி தான் சார் வலுவான கூட்டணி. நம்ம அதிமுக கூட தேமுதிக, எஸ்டிபிஐ, புதிய தமிழம் 4 கட்சி இருந்தாலும் உள்ளே வலுவான கட்சியாக அதிமுக இன்னமும் தொடர்ந்து தமிழ்நாட்டின் 2வது பெரிய கட்சியாக தொடர்ந்து. எங்களுடைய அதிகாரப்பூர்வ கணக்கில் 2 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி இன் தமிழ்நாடு. அதனால் இந்த கூட்டணி வலுவான கூட்டணி தான். நம்ம வந்து நான் அடிக்கடி சொல்கிற போல யானை படுத்தாலும் குதிரை மட்டங்கிற மாதிரி அதிமுக 2வது பெரிய கட்சினால அதிமுக கூட்டணி வலுவான கூட்டணி அப்படிங்கிற நம்பிக்கையை 45% மக்கள் வெளிப்படுத்திருக்கிறாங்க. இல்லை சார் இது வந்து பாஜக கூட்டணி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 55% மக்கள், இதோட ஒரு 10% மக்கள் கூடுதலாக பாஜக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. பாருங்கள், பாஜக இருக்குது, பாமக இருக்குது, தமாக இருக்குது, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்குது, திரு ஓ பன்னீர்செல்வம் இருக்காரு, பாரிவேந்தர் இருக்கிறாரு, ஏசி சண்முகம் இருக்கிறாரு, டாக்டர் இவர் நம்ம ஜான் பாண்டியன் இருக்கிறாரு, திரு ஏசி சண்முகம் இருக்கிறாருன்னு இப்படி ஏகப்பட்ட பேர் உள்ளே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வலுவான கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2014 அமைச்ச கூட்டணிக்கு மாதிரி ஒரு இணையான கூட்டணி ஸ்ட்ராங்கான கூட்டணி வந்துருச்சு அப்படின்ட்டு 55% மக்கள் வந்து தங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த நம்ம மக்கள்கிட்ட கேட்ட கேள்வி என்னது, தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிக்கிறதா? இந்த ஆன்டி இன்கம்பன்சி அகேன்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அது வந்து எப்படி இருக்குது? தமிழ்நாட்டில் வந்து பயங்கரமான நெரேட்டிவ். முதலமைச்சர் திரு ஸ்டாலினோ அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினோ சொல்லும் போதுனா ₹1 கொடுத்தா 25 பைசா திரும்ப 29 பைசா திரும்ப தர்றாங்க. எய்ம்ஸில் இந்த செங்கல் மட்டும்தான் இருக்குன்னு நிறைய அவங்க வந்து சொல்லிட்டே போகிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் எவ்வளோ திட்டங்கள் கொடுத்துருக்கோம், 11 மருத்துவக் கல்லூரி கொடுத்துருக்கோம், நாங்கள் வந்து 2 டிஃபென்ஸ் கார்டரில் ஒரு கார்டர் இங்கே தான் கொடுத்துருக்கோம். அவங்க நிறைய திட்டங்கள் சொல்லிட்டு வராங்க. ஸோ மக்கள்கிட்ட கேட்டோம், இப்போ உங்களுக்கு என்னமா தோணுது? நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறாங்களா வஞ்சிக்கிறாங்கன்னு கேட்டோம். அப்போ வந்து மக்கள் சொன்ன பதில் என்ன, தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிக்கிறாங்க கேட்டதுக்கு மக்கள் சொன்ன பதில் ஆமாம் சார் வஞ்சிக்குது. அவங்க என்ன சார் பண்ணாங்க, ஒன்று உருப்படியாக பண்ணலான்னு 28% மக்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் வி ஆர் நாட் ஹாப்பி வித் த சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு. அடுத்ததாக பார்க்குறோம் அப்படிங்கும்போது கொஞ்சமாக வஞ்சிக்கு சார், ரொம்பலாம் வஞ்சிக்கல, பரவாயில்ல, கொஞ்சம் வஞ்சிக்கிறாங்க, கொஞ்சம் செய்கிறாங்க, ஏதோ செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரவாயில்லை அந்த சுமார் அப்படிங்கிற கணக்கில் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து ஒரு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு 34% பேர் கொஞ்சம் வஞ்சிக்கிறாங்க, கொஞ்சம் வஞ்சிக்கல. அது வஞ்சிக்குன்னு சொல்ல முடியாது, வஞ்சிக்கலன்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு இந்த பக்கம் அந்த பக்கம் இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு 34% மக்கள் சொல்லியிருக்காங்க. இல்லை வஞ்சிக்கவில்லை அப்படின்னு 38% மக்கள். உள்ளதிலே அதிகமாக நல்லா கவனிக்க வேண்டிய பாயிண்ட், தமிழ்நாட்டில் இந்த நம்பர் வந்து வெரி 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 சிக்னிஃபிகன்ட். நம்ம வந்து தமிழ்நாட்டில் மத்திய அரசுக்கு எதிரான ஒரு ஸ்ட்ராங்கான நெரேட்டிவ் இருக்குது, பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிரான ஒரு பெரிய ஒரு வேவ் இருக்குது அப்படிங்கிறலாம் சொன்ன காலம்லாம் போய் இன்னைக்கு மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கவில்லை அப்படின்னு 38% மக்கள் தங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய பாயிண்டா நம்ம பார்க்குறோம். அடுத்தா நம்ம கேட்ட கேள்வி, 10 வருட மத்திய பாஜக அரசோட செயல்பாடு எப்படி இருக்குது, இதை நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ வந்து அந்த ஒரு சிம்பத்தி ஆர் ஒரு வேவ் டுவர்ட்ஸ் பிஜேபி எப்படி இருக்குது நம்ம பார்க்குறதுக்கு, ஒரு பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு எப்படின்னு பார்க்குறதுக்காக நம்ம இந்த கேள்வி கேட்டிருந்தோம். 10 வருட மத்திய பாஜக செயல்பாடு எப்படின்னு கேட்டபோது மக்கள் சொன்ன பதில் ரொம்ப மோசமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு 24% மக்கள் சொல்லியிருக்காங்க. இது மோசமான செயல்பாடு, மத்தியோட செயல்பாடில் வி ஆர் நாட் ஹாப்பி அப்படின்னு 24% மக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இல்லைங்க சூப்பராக இருக்குங்க, நம்ம வந்து மோசம்லாம் சொல்ல முடியாங்க, சூப்பராக இருக்குன்னு ஒரு 7% மக்கள் கூடுதலாக 31% மக்கள் வந்து பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் சூப்பராக இருக்குன்னு. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய செயல்பாடு நல்லா இருக்குது அப்படின்னு 31% மக்கள் சொல்கிறது வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக கவனிக்க வேண்டிய ஒரு மக்கள்கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றின இந்த நெரேட்டிவ் எடுபட்டுச்சா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தரும் விதமாக சூப்பர் அப்படின்னு 31% மக்கள் சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக பரவாயில்லை அப்படின்னு 45% மக்கள். இந்த பக்கம் இல்லாமல் இந்த பக்கம் இல்லாமல் ஒரு நடுவு கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு 50% கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 45% மக்கள் வந்து பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு அந்த பாசிட்டிவிட்டி வந்து ஆப்டிமிஸ்டிக்காக இந்த கவர்மெண்ட்டை பார்க்குறது, சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்க்குறதுங்கிறது அதிகமாக வந்துருக்கிற பார்க்குற 31% மக்கள் மத்திய பாஜக அரசோட செயல்பாடு சிறப்பாக இருக்குங்கிற சொல்லியிருக்காங்க. அடுத்தா நம்ம மக்கள்கிட்ட கேட்ட கேள்வி என்ன, பிரதமர் நரேந்திர மோடியோட செயல்பாடு எப்படி, நம்ம எப்படி திமுக அரசோட செயல்பாடு எப்படி, ப்ளஸ் தமிழக முதலமைச்சரோட செயல்பாடு எப்படின்னு கேட்டோமோ அதே போல் மத்திய அரசோட செயல்பாடு எப்படின்னு பார்த்தோம். அது அப்புறம் வந்து திரும்பி அதில் வந்து அந்த அளவில் அது உறுதியாக தான் இருக்கிறாங்களாங்க ரீசெக் பண்ணுறதுக்காக பாரத பிரதமர் எப்படி செயல்படுறாருன்னு அதை பார்த்தவங்க நம்ம கேள்வி கேட்டோம். அந்த கேள்விக்கு பதில் என்ன சொல்லியிருக்காங்க, பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட செயல்பாடு மோசம் அப்படின்னு ஒரு 25% மக்கள் சொல்லியிருக்காங்க.
தமிழ்நாட்டில். ஒரு 9% கூடுதலாக சூப்பர் அப்படின்னு 34% மக்கள் சொல்லியிருக்காங்க. நான் பார்க்குறோம் இந்த ஒட்டுமொத்தமாக நம்ம 6444 பேர் பார்த்தது தமிழகம் புதுவை ரெண்டுமே சேர்த்து. அதில் பார்க்கும்போது சூப்பர் அப்படின்னு 34% மக்கள் சொல்லியிருக்காங்க. பரவாயில்லைன்னு சொல்லிட்டு 41% மக்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ பாரத பிரதமர் நரேந்திர மோடி மேலே பரவாயில்லை அது வந்து ஒன்றும் மோசம் கிடையாது சார் அப்படின்னு ஒரு 41% மக்களும், இல்லை சார் சூப்பராக செயல்படுறாருன்னு 34% மக்களும் தமிழ்நாட்டில் புதுவையில், அது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். மோசம்னு 25% மக்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ மோசம்ங்கிறது எவ்வளோ குறைவாக இருக்குது, பரவாயில்லைங்கிறது டாப் ஹையஸ்டாக இருக்குது, சூப்பருங்கிறது 34% இருக்குது பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆதரவாக அப்படிங்கிறது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமா பார்க்குறோம். ஸோ அடுத்ததாக நம்ம வந்து மக்கள்கிட்ட கேட்ட கேள்வி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அரசு, இந்த மத்திய அரசை இந்த எதிர்க்கட்சிகள் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் இண்டி கூட்டணி INDI அப்படின்னு வச்சிருக்கக்கூடிய இந்த இண்டி கூட்டணிகளால் பாஜகவை வீழ்த்த முடியுமா, மத்திய அரசை வீழ்த்த முடியுமான்னு கேட்டோம். அதற்கு மக்கள் சொன்ன பதில் என்ன, தமிழ்நாட்டு புதுவை மக்கள் முடியும் சார், நாங்கள் பார்த்துருங்க, நாங்கள் அடித்து காலி பண்ணுறோமா இல்லைன்னு பாருங்கன்னு 19% மக்கள் வந்து பாஜக அரசை இண்டி கூட்டணியால் வெல்ல முடியும் அப்படின்னு 19% மக்கள் ரொம்ப லீஸ்டான நம்பர் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஓரளவு தான் சார் முடியும், உங்களால் அவ்வளோலாம் முடியாது, வந்து இது சாத்தியம்னு நாங்கள் நினைக்கல, வி ஹேவ் டு ட்ரை, இது வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 37% மக்கள் சொல்லியிருக்காங்க. இது வந்து சாத்தியம்னு நினைக்கல, சாத்தியமானது தெரியல, எங்களால் சரியாக சொல்ல முடியல, கணிக்க முடியலங்கிற சென்ஸ் எல்லாமே சேர்ந்து 37% மக்கள் சொல்லியிருக்காங்க ஓரளவு தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. மத்திய கூட்டணியை, பாஜக கூட்டணியை இண்டி கூட்டணியால் வெல்ல முடியாது அப்படின்னு 44% மக்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஹாஃப் ஏ மார்க்னு சொல்கிற அளவுக்கு நெருங்கி வைக்கக்கூடிய 44% மக்கள் வந்து டெல்லியில் மத்தியில் பாஜக தான் திரும்ப ஆட்சிக்கு வர போகிறது, தமிழ்நாடு புதுவை மக்கள் இண்டி கூட்டணியினால் பாஜகவை வெல்ல முடியாது அப்படின்னு 44% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. எதிர்க்கட்சிகளின் இண்டி கூட்டணியால் பாஜக வீழ்த்த முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு முடியாது என்று தமிழகம் புதுவை சேர்ந்த 44% மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்தா நம்ம கேட்ட கேள்வி, சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ் சித்தா ஹோமியோபதி இயற்கை மற்றும் யோகா மருத்துவ படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9842721500. சுஜாதா ஜூசர் மிக்சி மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ கணேஷ் மில் ஸ்டோர், கோயம்புத்தூர். கால் 9894966652. அடுத்த பிரதமராக உங்கள் தேர்வு யார்? நம்ம ஏற்கனவே சொன்னோம், வேறு மாதிரி ஒரே கேள்வி நம்ம மாற்றி கேட்கும்போது அவர்கள் மனதில் இருக்கக்கூடியது என்னங்கிற நம்மளால் உறுதிப்படுத்த முடியுது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒரு பக்கம் இருக்கிறார், எதிர பிரதமர் வேட்பாளர் யார் என்றே சொல்ல முடியாமல் பல மாநில கட்சிகள், தமிழ்நாட்டில் அதிமுக போல, ஒடிசாவில் பிஜு ஜனதா தளம் போல, திரு ஆந்திராவில் வந்து திரு ஜெகன்மோகன் ரெட்டி போல பல மாநிலங்களில் யார் பிரதமர்னு சொல்ல முடியாமல் வேறு யாரோடையும் கூட்டணியும் இல்லாமல் அவங்களால தனியாக இருக்கிறாங்க. அண்ட் இண்டி கூட்டணி தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் போல மம்தா பானர்ஜி கூட அந்த ஊரில் கூட்டணி கிடையாது, மாதிரி ஒரு வித்தியாசமான, டெல்லியில் கூட்டணி உண்டு ஆனால் பஞ்சாபில் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான நிலைப்பாடோடு அந்த இண்டி கூட்டணி செயல்படுது. அவர்களும் இன்னும் பிரதமர் வேட்பாளர் அறிவித்த பாடில்லை. இருந்தாலும் யார் பிரதமராக வருவாங்கன்னு அப்படி நினைக்கிறீங்கன்னு மக்கள்கிட்ட கேட்டோம். அதற்கு மக்கள் சொன்ன பதில் என்ன, அடுத்த பிரதமராக உங்கள் தேர்வு யார் அப்படின்னு. யாரோ ஒருத்தருங்க எங்கெல்லாம் தெரியாங்க, யாராவது ஒருத்தருங்க வந்துட்டு போட்டுங்க நமக்கு என்ன அப்படின்னு ஒரு 16% மக்கள் யாரோ ஒருவர் எங்களுக்கு பிரதமராக வருவார், யார் வருவார் எங்களுக்கு சொல்ல முடியலங்க, we are unable to predict அப்படின்னு 16% மக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ராகுல் காந்தி வந்துருவார் சார், எனக்கு ரொம்ப பயங்கரமான நம்பிக்கை இருக்குது அப்படின்னு 29% மக்கள் இன்னமும் தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி தான் எங்களுடைய பிரதமர் தேர்வு, இந்த காங்கிரஸ் கட்சிக்கும் திமுக கூட்டணியும் இருக்கக்கூடிய செல்வாக்கை காட்டக்கூடியது. 29% மக்கள் ராகுல் காந்தி தான் எங்களுடைய பிரதமர் தேர்வு அப்படின்னு. இப்போ வரைக்கும் தமிழக முதலமைச்சர் உட்பட யாருமே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யாருங்கிறத அவங்க அடையாளப்படுத்தல. இந்திய கூட்டணி அதுக்கான பேச்சுவார்த்தை நடக்கல, நடந்த பேச்சுவார்த்தையும் அதுக்கப்புறம் டெவலப் ஆகலை. ஸோ இன்னைக்கு தேதிக்கு மக்களுடைய கணக்கில் தமிழகம் புதுவையில் ராகுல் காந்தி எங்களுடைய பிரதமர் சாய்ஸுங்க, அனைமா அவர் பிரதமராக வருவார்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 29% மக்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் அடுத்த பிரதமராக வருவார்னு 55% மக்கள் தமிழகம் புதுவையில் they are very clear and confident that next prime minister again இந்த மோடி சர்க்கார் தான் அப்படின்னு 55% மக்கள் எந்த ஹாஃப் ஏ மார்க்கெலாம் தாண்டி எந்த குழப்பமும் இல்லாமல் யாருங்க பிரதமர் அது என்னங்க தெரியும், டெல்லியில் யாருங்கிறது தெரியும், தமிழ்நாட்டில் தாங்க என்ன நிலைமைன்னு தெரியல அப்படிங்கிற அந்த நிலைப்பாடோடைய வெளிப்பாடு தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் மத்தியில் ஆட்சியில் அமர்வார் அப்படின்னு தமிழகம் புதுவையில் 55% மக்கள் தெரிவித்திருக்காருங்கிற பார்க்குறோம். அடுத்தா நம்ம கேட்ட கேள்வி, அகில இந்திய அளவில் எந்த கூட்டணி ஜெயிக்கும், நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க, யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க, இந்த கருத்தை வைக்கிறோம் பார்த்தீங்களா. அப்போ ஆல் இந்தியா லெவலில் எந்த கூட்டணி, ஏற்கனவே பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் வருவாருங்கிறது 55% மக்கள் சொல்லிட்டாங்க. அப்போ எந்த கூட்டணி ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்கன்னா, அது ஆல் இந்தியா லெவலில் எந்த கூட்டணி ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டபோது மக்கள் சொன்ன பாயிண்ட் என்ன பார்க்கும்போது, வேறொரு அணி, ஏதாவது மூன்றாவது அணி ஏதோ காம்பினேஷனில் ஒரு ஆளுங்க, இவங்க பிஜேபி வரமாட்டாங்க, காங்கிரஸும் வரமாட்டாங்க, இந்திய கூட்டணி வரமாட்டாங்க, வேறு ஏதோ ஒரு மிக்சர் ஃபார்முலாவில் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு 12% மக்கள், இந்த ஐக்கிய குஜரால், தேவகூடா, விபிசி இந்த மாதிரிலாம் வந்தாங்களா, அந்த மாதிரி வரும் போல
தெரியுது அப்படின்னு ஒரு 12% மக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தாக இல்லைங்க நம்ம வந்து காங்கிரஸ் கூட்டணி இந்தி கூட்டணி தான் வரும்னு சொல்லிட்டு 24% மக்கள் சொல்றாங்க. ராகுல் காந்தி வருவாருன்னு 29% மக்கள் சொன்னாங்க. ஆனா அதுலயே ஒரு 5% காலியா போச்சு. 24% மக்கள் தான் காங்கிரஸ் வந்து வரும், அவங்க காங்கிரஸ் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் இந்தி கூட்டணி தான் வரும்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி மேல வச்ச நம்பிக்கை கூட இந்தி கூட்டணி மேல வைக்கலங்கிற பார்க்கணும். 24% மக்கள் வந்து இந்தி கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பாஜக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டு 64% மக்கள். ஸோ வந்து யாருக்கும் பாரத பிரதமர் யார் வருவாங்கிறதுல 55% மக்கள் சொல்லியிருந்தாங்க மோடி தான் வருவார்னு. யார் ஆட்சி அமைக்க போறா அப்படின்னா பிஜேபி தான் ஆட்சி அமைக்கணும் 64% மக்கள். இது ஹையஸ்ட் எவர் நம்பர். பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிளியராக இந்த தமிழ்நாட்டு புதுவை மக்களுக்கு, புதுவையிலையும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே எந்த டெல்லியில் யாருடைய ஆட்சிங்கன்னா யாருக்கும் இல்லை. அப்கி பார் மோடி சர்க்கார் அப்படின்னு தமிழில் நம்ம மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதோடைய வெளிப்பாடு தான் 64% மக்கள் வந்து டெல்லியில் மீண்டும் 3வது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாஜக சார்பாக ஆட்சியில் உட்கார்கிறார் அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ அகில இந்திய லெவலில் சொல்லிட்டீங்க. முக்கியமான கேள்வி ஆல்மோஸ்ட் லாஸ்ட் கேள்விக்கு நம்ம வந்திருக்கோம். அப்படின்னா தமிழ்நாட்டு லெவலில் நீங்கள் யார் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்கிறத கேட்குறோம். ஸோ தமிழ்நாட்டு மக்கள் யார் யார் ஜெயிப்பான்னு சொல்லிட்டு தமிழகத்தில் எந்த கூட்டணி ஜெயிக்குங்கிற கேள்வி வச்சோம். அதற்கு மக்கள் சொன்ன பதில் என்ன? நாம் தமிழர் தாங்க எங்கள் ஊரில் ஜெயிக்க போகிறாங்க, எங்கள் தொழிலில் ஜெயிக்க போகிறாங்க, எங்கள் மாநிலத்தில் ஜெயிக்க போகிறாங்கன்னு ஒரு 7% மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இந்த இடத்துல 2-3 விஷயம் நான் வந்து முன்னாடியே வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துன்னு நான் பார்க்குறேன். ஒன்று, இது வந்து நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்கிற கேள்வி கிடையாது. 2, யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கான அந்த தொகுதிக்கான கணக்கு கிடையாது. எந்த கூட்டணி ஜெயிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ இந்த ஊரில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க அந்த கேள்வி கிடையாது. இந்த ஊரில் யார் ஜெயிப்பா அப்படிங்கிறது இந்த தொகுதி பற்றி கிடையாது. ஓவராலாக யார் ஜெயிப்பா, தமிழ்நாட்டில் யார் ஜெயிப்பான்னு கேட்குறோம். நம்ம வந்து எப்படி டெல்லியில் யார் வருவான்னு கேட்டோமோ, பாரத பிரதமராக யார் வருவான்னு கேட்டோமோ, அது மாதிரி தமிழ்நாட்டில் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்கன்னு அவருடைய கருத்தை கேட்கிறோம். ஓட்டு இல்லாமல். ஏன்னா நம்ம வந்து ஒரு 24 தொகுதியில் நம்ம வந்து 23 தொகுதியில் நம்ம வந்து கருத்துக்கள் நடத்துகிறோம். ஆனால் அந்த 23 தொகுதி தாண்டி இன்னொரு 7 தொகுதி இருக்குது. அப்போ எந்தெந்த தொகுதியில் யார் யாருங்கிற கணக்கு வச்சாதான் நம்ம வந்து சீட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும், ஓட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். நம்ம இங்கே ஒரு ஒப்பீனியன் போல் தான் நடத்துகிறோம். அந்த ஒரு தொகுதி வேறு நடத்தல. ஒரு தொகுதியில் சாம்பிள் வேறு யார் இருக்குது, இன்னொரு தொகுதியில் வேறு சாம்பிளாக இருக்குது அப்படின்னு அவைலபிலிட்டி பொறுத்து நேரம் பொறுத்து வேறு வேறு பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு வேறு மாதிரினா நம்ம தொகுதியை நம்ம சொல்ல. அதனால தான் எந்த தொகுதியில் யார் ஜெயிக்க போகிறாங்கிறத இந்த கருத்து கணிப்பில் சொல்ல, அண்ட் எந்த கட்சி எவ்வளோ ஓட்டு வாங்க போகிறோங்கிறத இந்த கருத்து கணிப்பு சொல்ல. அதுக்கு மேலே நம்ம என்ன கேட்டுக்கிறோன்னா தமிழகத்தில் எந்த கூட்டணி ஜெயிக்குங்கிற கேள்வி வச்சிருக்கோம். அப்போ 7% மக்கள் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் இயக்கம் வந்து வெல்லும் அப்படின்னு தங்களுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக அதிமுக அணி வெல்லும். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஏடிஎம்கே வந்து ஜெயிச்சிருங்க, அவங்க தான் அட்வான்டேஜ் எடுப்பாங்க, லீட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 19% மக்கள் அதிமுக கூட்டணி. இது 19% மக்கள்ங்கிறது ஏடிஎம்கே ஓட் பேங்க் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். 19% அதிமுகவுக்கு ஓட்டு விழுந்திருக்குன்னு கிடையாது. 19% மக்கள் ஏடிஎம்கே கூட்டணி ஜெயிக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் தமிழருக்கு இன்னைக்கு ஒரு 7% இருக்கு. அப்போ அதிமுகவுக்கு வந்து 19% ஓட்டுன்னு சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க. கன்ஃபியூஸ் பண்ணி ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். இதை கட் பண்ணி ஆடியோ மியூட் பண்ணி உங்க மியூசிக் போட்டு பிஜி போட்டு நீங்க போடுறவங்க போட்டுங்க. தட் செப்பரேட் கேஸ். நான் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லிடுறேன். என்னுடைய ஒரிஜினாலிட்டி அவர்களை பார்த்தீங்கன்னா இது நாம் தமிழருடைய வாக்கு சதவீதம் அல்ல. இது நாம் தமிழர் வந்து அதிகமாக ஜெயிப்பாங்கன்னு நம்பிக்கை கொண்டவர்களுடைய எண்ணிக்கை 7%. அதே போல அதிமுக தமிழகத்தில் அறுதி பெரும்பான்மையான இடங்களை வெல்லும் அப்படின்னு 19% மக்கள் சொல்லியிருக்காங்க. பாஜக தான் அதிகமான இடங்களை வெல்லும் அப்படின்ட்டு 27% மக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த தமிழ்நாட்டில் இப்போ பாருங்க சார், திமுக அடுத்து யாருன்னா நாங்கள் தான் சார். அங்கே எப்படி கில்லி மாதிரி அண்ணன் அண்ணாமலை தலைமையில் அங்கே எப்படி சீரி பாய்ந்து செயல்படுறோம் அப்படி பாருங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் அதிகமான இடங்களை வெல்ல போவது. தமிழ்நாட்டில் எந்த கூட்டணி ஜெயிக்கும் நீங்க கேட்டீங்கன்னா பாஜக அணி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு 27% மக்கள் தங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. திமுக கூட்டணி தான் வெல்ல போகிறது அப்படிங்கிறத 47% மக்கள் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி தாங்க ஜெயிக்கும். அதில் என்னங்க தெரிஞ்சு 2019 அவங்க தான் ஜெயிச்சாங்க, 2021 அவங்க தான் ஜெயிச்சாங்க, 2024 அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. ஏற்கனவே இந்த அலைன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, இந்த முறை ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் இருக்க போகுங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த முறை அதிகமான இடங்களை வெல்ல போகுது யார்? தமிழ்நாட்டில் எந்த கூட்டணி ஜெயிக்கும்? இந்த கேள்வி நல்லா பார்த்துங்க. தமிழ்நாட்டில் எந்த கூட்டணி ஜெயிக்கும்னா 47% மக்கள், கிட்டத்தட்ட 50% மக்களுக்கு ஒரு 3% தான் கம்மி. 47% மக்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க திமுக கூட்டணி தான் ஜெயிக்க போகுது. இதில் நமக்கு ஒரு உடன்பாடு இருக்கு. இந்த இடத்துல சின்னதாக வந்து ஒரு அக்கறை நான் வந்து ஒரு தனிச்சு பிரித்து சொல்ல விரும்புகிறேன். இதை ஒரு ஓட் பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணீங்க நீங்கள் வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு புரிய முடியாது நான் சொன்னேன். இது மாதிரி வந்து இது வந்து ஓட் பர்சன்டேஜ் கிடையாது, சீட் பர்சன்டேஜும் கிடையாது. இது வந்து மக்கள் தங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, நீங்கள் யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க கேட்டதுக்கு நான் நாம் தமிழர் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன்னு ஒரு 7% பேர், அதிமுக கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 19% பேர், திமுக பாஜக கூட்டணி தான் ஜெயிக்கும் 27% பேர், அண்ட் திமுக அணி தான் ஜெயிக்கும் 47% பேர் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம நினைக்கிறோன்னா இது வந்து வாக்கு வங்கியாகவே கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. நாம் தமிழர் இந்த வாக்கு வங்கியை தக்க வைக்க வாய்ப்பு இருக்கிறது. இது வந்து சீட்டு கிடையாது, ஓட்டு கிடையாது. ஆனால் நாம நினைக்கிறது, ரங்கராஜ் பாண்டே தனிப்பட்ட முறையில் நினைக்கிறது, திஸ் குட் பி கன்வெர்டட் இன்டு ஓட் ஷேர் ஆல்சோ. ஒன்று.
இது வந்து ரீட்டைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திமுக கூட்டணி தன்னுடைய வாக்கு சதவீதமாகவே இந்த 47% அப்படியே கன்வெர்ட் ஆகி தங்களுடைய வாக்கு சதவீதமாக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது 2. ஸோ இந்த 4 பாயிண்ட்ல 2 பாயிண்ட் உறுதியாயிருது. இந்த 3ஆவது பாயிண்ட்ல இப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தனிப்பட்ட முறையில். பாஜக கூட்டணி 19 நான் வந்து எப்படி ஒரு 20% மினிமம் வாங்கிடுவாங்க, நான் பல முறை நான் கணக்கில் சொல்லியிருக்கேன். அடிச்சு உட்காந்து எந்த வேலையும் பார்க்கறதோட 19% வாங்கிடுவாங்க நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதிமுக வந்து 2வது பெரிய கட்சிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். அதனால நான் தனிப்பட்ட முறை நினைக்கிறது இந்த நம்பர் மாறலாம்னு நினைக்கிறேன். ஸோ டு சம் அப் நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நான் நினைக்கிறது வந்து இது ஓட் ஷேரா எப்படி மாறலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சி 7% வாக்களை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பாஜக அணி வந்து 19% வாக்களை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக கூட்டணி வந்து 27% வாக்களை பெற வாய்ப்பு இருக்கிறது. அந்த திமுக அணி இதில் இருக்கக்கூடிய 47% வாக்களை அப்படியே பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நாம் தமிழருடைய வாக்கு இந்த ஓட் ஷேர் வந்து அப்படியே அவங்களுக்கு வந்து ஓட்டாக மாறக்கூடிய கன்வெர்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதிமுகவுடையதும் பாஜகவுடையதும் எக்ஸ்சேஞ்ச் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. திமுக அணி நம்ம ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களை பார்த்தது போல அந்த 47% வாக்களை அப்படியே தக்க வைக்குங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய பார்வை. ரைட் நண்பர்கள், நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம். ஒரு ஆர்வமான ஒரு ரொம்ப கியூரியாசிட்டியை கிளப்பக்கூடிய ஒரு கருத்துக்கணி முடிவில் பார்த்தோம். நான் முதலே சொன்ன போல் எனக்கே நிறைய விஷயங்கள் சர்ப்ரைசிங்காக ஷாக்கிங்காக இருந்தது. எஸ்பெஷலி த லாஸ்ட் கார்டு. அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம வந்து ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம வந்து அந்த மாதிரி வந்து கையை பசிச்சுக்கிட்டே நம்ம உட்காந்துருக்கோம் என்ன ஆகுதுங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிசல்ட்டை கொடுன்னு நினைக்கிறேன். எப்படி பார்த்தாலுமே தமிழ்நாட்டில் வந்து ஒரு 3 வலுவான அணி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. 2014 பிறகு இப்படிப்பட்ட ஒரு மும்முனை போட்டி வந்து இதுக்கு முன்னாடி இருந்த 10 வருஷம் கழிச்சு இப்போ மீண்டும் அந்த மும்முனை போட்டி வந்திருக்கு. அதில் வந்து பாஜக வந்து ஒரு பெரிய கட்சியாக எமர்ஜ் ஆகி நிற்குது. திரும்ப இடங்கள்லாம் வந்து இருக்காங்க. ஒரு 10 தொகுதிகளாவது பாஜக 2வது இடத்துக்கு வந்துடும், அதிமுக 3வது இடத்து தள்ளிடுங்கிற மாதிரியான கணிப்பெல்லாம் சொல்றாங்க. நிறைய தொகுதிகள் வெல்வாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. அந்த அதிமுக வந்து விட்டு கொடுக்கக்கூடிய நிலைமையில் இல்லை. அதிமுக ரொம்ப கடுமையான போட்டி கொடுக்குறாங்க. அஃப்கோர்ஸ் கூட்டணி பலத்தினால திமுக வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுக்குது. அவங்களுக்கு தான் அதிகமான சீட் அவங்களுக்கு தான் கிடைக்க போகுது, அதிகமான ஓட் ஷேர் அவங்களுக்கு தான் கிடைக்க போகுது. அட்வான்டேஜ் டிஎம்கே வந்து இந்த மும்முனை போட்டியில் எதிர்ப்புகள் 2ஆக பிளவுபடுவதில் ஒரு பெரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய கட்சியாக திமுக இருக்கிறது. அண்ட் கூட்டணியை ரொம்ப தெளிவாக தன்னுடைய ராஜேந்திரத்தினால தன்னுடைய அமெரிக்கையான போக்குனால நம்ம வந்து தன்னுடைய கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக தக்க வச்சு இன்னும் சொல்ல போனால் திரு கமல்ஹாசனையும் கூடுதலாக உள்ள கொண்டு வந்திருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களுடைய முயற்சி, அந்த ராஜேந்திரம், அந்த திறமை, அந்த உழைப்பு, அது வந்து எல்லாரையும் அரவணைச்சு போகிற போக்கு, அது எல்லாமே சேர்ந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய லைன் ஷேர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம வந்து தே வில் ஸ்டார்ட். மற்ற கட்சிகள்லாம் எவ்வளோ சீட் வாங்குவாங்கிறது 0லேருந்து ஆரம்பிக்கணும். 0, 3, 4, 5 அப்படின்னு. அண்ட் ஸ்டாலின் அவர்களுடைய திமுக கூட்டணி வந்து 30லேருந்து ஆரம்பிக்கும் நம்ம சொல்லலாம். ஸோ 30க்கு மேலே 31, 32, 33 அப்படிங்கிற நம்ம பார்க்கணும். ஸோ அந்த மும்முனை போட்டியில் ஒரு 10 தொகுதியில் வந்து கடுமையான மும்முனை போட்டி இருக்குது. அங்கே வந்து என்ன மாதிரி வருங்கிறது சொல்ல திமுக வந்து ரொம்ப ஒரு அறுதி பெருமான வெற்றி பெறும். அதுதான் நம்ம பார்த்தோம். 47% ஒரு பக்கம் சார்ந்து இருக்கிற பார்க்குறோம். அந்த மாதிரி வந்து ரொம்ப ஏற்கனவே வந்து அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 50% வரைக்கும் வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. அதுதான் இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிருங்க பார்க்க. அந்த கூட்டணி உடையாமல் இன்டாக்டாக இருக்கிறது வந்து திமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய பலமான சாதமாக இருக்கிறது. பாஜக எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறது, அதை சீட்டாக எவ்வளோ கன்வெர்ட் பண்ண முடியுது, அண்ட் ஓட் ஷேர் எவ்வளோ லார்ஜாக ஹியூஜாக வந்து டெவலப் ஆகிற பார்க்குறோம். அந்த அதிமுக கட்டாயமாக தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. கூட்டணியை ஒரு வலுவாக அமைக்க முடியாவிட்டாலும் தமிழ்நாட்டின் 2வது பெரிய கட்சி என்பதை நிரூபிக்க வேண்டியிருக்கிறது. அதிமுகவுக்கும் பாஜகவுமான அந்த கூட்டணியோட வித்தியாசத்தில் 10% மேலேயாவது தங்களுடைய வாக்கு வங்கியை காட்டணும். ஒரு பேச்சுக்கு பாஜக வந்து ஒரு 19-20% வாக்குகளை வாங்கியிருந்தது அப்படின்னா அதிமுக வாக்கு வந்து 31-32க்கு மேலே இருக்கணும். இப்போ பாஜக வந்து 19% வாங்கியிருக்குது, அதிமுக வந்து 24-25 வாங்கியிருக்குன்னா அது அடுத்த பெரிய சேலஞ்சாக வரும். அது வந்து அந்த 5-6% டிஃபரன்ஸை பாஜக வந்து அடுத்த தேர்தலே முந்திரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ அட்லீஸ்ட் 10% மேலே இந்த 2 கூட்டணிக்குமான டிஃபரன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா தான் அது இன்னமும் அதிமுகவுடைய கேம் தான் தொடர்ந்து இருக்கிறது. உடனடியாக பெரிய மாற்றங்கள் சாத்தியம் இல்லைங்கிற ஒரு நிலைமையை அதிமுக ஏற்படுத்த முடியும். என்ன நடக்க போகிறது ஜூன் 4 உங்களுடைய முடிவுகளுக்காக காத்திருக்கிறோம். அதற்கு முன்னாடி மறவாமல் தயவு செய்து வாக்களியுங்கள். ஏப்ரல் 19ஆம் தேதி எந்த கட்சிக்கு வேணாலும் வாக்களியுங்கள். மறந்து விடாமல் காலையில் 7 மணிக்கு முதல் ஆளாக போய் வாக்களியுங்கள். மீண்டும் இன்னொரு சந்திப்போம். அவரு நன்றி, வணக்கம். இப்பெல்லாம் சமையல் அறையில சமைக்கிறப்ப கண்ணீரே வரதில்ல. இலவச எல்பிஜி கனெக்ஷன் கிடைச்சிருக்கு. அதனால ஒவ்வொரு அம்மாவோட சமையல் அறையிலையும் புகை இல்லாம இருக்கும். இதுதான் மோடியின் கேரண்டி. அதனாலதான் நாங்களும் உறுதியா இருக்கோம். மீண்டும் வேண்டும் மோடியின் அரசு. இதுதான் என்னோட கேரண்டியும். தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்.